ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome back, friends. Some of the agreements which are held to be opposed to public policy. Public policyக்கு எதிரான ஒரு அக்ரிமெண்ட்டாக எதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் பார்க்குறோம். ட்ரேடிங் வித் எனிமி. Any trade with a person owing allegiance to a government at war with India without the license of the government is void as the object is opposed to public policy. Here the agreement to trade offends against the public policy by tending the prejudice of the interest of the state in times of war. Government of India உடைய தொடர்பு வைக்கக்கூடாத ஒரு எனிமியோட ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் யாராவது போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இங்கே அது பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்ட்டுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் டு ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக்கை அந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை இதை எதிர்ப்பு பண்ணுற மாதிரி ஆகுது. ஆகையினால அந்த சட்டம் அல்லது அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது. எக்ஸாம்பிள் 38, இந்தியா என்டர்ட் இன் டு அ வார்லைக் சிச்சுவேஷன் வித் சைனா. அப்போ ஃப்ரம் சைனாவில் இருக்கிற ஒருத்தரோட கான்ட்ராக்டு டாய்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. சச் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட். அது செல்லுபடி ஆகாது. ஆஸ் சைனாஸ் ஏலியன் எனிமி ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு போர் வரக்கூடிய சூழலில் இவர் ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்தினாலும் அது செல்லுபடி ஆகாது. இந்த கான்ட்ராக்ட் இஃப் மேட் பிஃபோர் சச் வார்லைக் சிச்சுவேஷன் மே பி சஸ்பெண்டட் ஆர் டிசால்வ்டு. ஒரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஒரு போர் வர்றதுக்கு முன்னால் ஒரு போருங்கிற சூழ்நிலைக்கு முன்னாலேயோ பண்ணியிருந்தால் அப்போ அதை ஒன்றா நிறுத்தலாம், இல்லது அதை அதை கேன்சல் பண்ணலாம். லைக் இந்தியா ஃபெல்ட் ஆப்ஸ் லைக் டிக்டாக் அண்ட் பக் வில் ப்ரொவைட் சம் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஹென்ஸ் சச் ஆப்ஸ் வேர் பேண்ட் அண்ட் எனி கான்ட்ராக்ட் வித் தெம் வேர் டிசால்வ்டு. அதே அந்த இந்தியாவில் டிக்டாக் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் தடை செஞ்சாங்க. ஏன்னா அது இந்தியாவுடைய ஒரு இன்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் மாறி போகுது அப்படிங்கிறதுனால பேன் பண்ணியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் இப்போ ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷன்னு பார்க்குறோம். தட் இஸ் அன் அக்ரிமெண்ட் டு ஸ்டிஃபில் ப்ராசிக்யூஷன். வாட் இஸ் ஸ்டிஃபில் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஸ்டாப், டு ப்ரிவெண்ட் டூயிங் சம்திங், அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டிஃபில்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டிஃபில் ப்ராசிக்யூஷன்னு சொல்லும்போது ஒரு கேஸ் நார்மலாக ஒரு லீகலாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், இஃப் an agreement is made then that agreement is void. that is இது எந்த பிரின்சிபலில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரேட் ஆஃப் ஃபெலோனி. ட்ரேட் ஆஃப் ஃபெலோனி அப்படின்னு சொன்னால் மிக மோசமான ஒரு குற்றம் அப்படிங்கிறது. ஸோ காம்ப்ரமைஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே நடந்துட்டுருக்கிற ஒரு லீகல் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸிங் எனி ஃபோர்ஸ், ஒரு பவரை யூட்டிலைஸ் பண்ணி அந்த நார்மல் கோர்ஸில் அதை தடுக்க நினைக்கிறதோ இல்லை அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ தட் இஸ் கால்ட் ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷன். தட் இஸ் ஜென்ரலி இல்லீகல். இட் இஸ் நாட் approved by the court. அப்போ such an agreement is voidன்னு சொல்கிறோம். இதே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ஒரு சர்டன் ஸ்டாச்சுட்டரி லிஸ்ட் ஆஃப் கமெண்டபிள் அஃபென்சஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மென்ட் பை கமெண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனி கேஸ் wherein it could be
agreed between made to compromise between the two parties involved in the case. அதாவது ஒரு கேஸை போட்டுட்டு அந்த கேஸில் கேஸ் ஃபைல் பண்ணவர் யார் அகேன்ஸ்ட் ஃபைல் பண்ணாரோ அந்த ரெண்டு பார்ட்டியும் அவுட் சைட் த கோர்ட்டோ இல்லை வித் த ஹெல்ப் ஆஃப் த கோர்ட்டோ இஃப் தே கம் அண்டர் அ கன்க்ளூஷன் அவங்க ரெண்டு பேருமே பேசி செட்டில் பண்ணிக்கலான்னு சொன்னால் தட் இஃப் தி கோர்ட் இஸ் பெர்மிட்டிங் இட் தட் இஸ் கால்ட் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ். அப்போ அந்த மாதிரி அஃபென்ஸுக்கு ஏதாவது ஒருத்தர் போய் அக்ரிமெண்ட் போட்டு அதை நிறுத்தினா தட் இஸ் நாட் வாய்ட், தட் இஸ் நாட் ஸ்டாப்டு பை த கோர்ட். த கோர்ட் அலவுஸ் இட். இதை வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் அன்கம்பவுண்டபிள் அந்த மாதிரி எதுவும் சமரசம் செஞ்சுக்க முடியாத ஒரு கேஸுக்கு ஒரு பலவந்தப்படுத்தி அவங்கள ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்னால் அதை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட வச்சாங்கன்னா இன் தட் கேஸ் இட் இஸ் நாட் அக்ரீட் அப்பான், இட் இஸ் வாய்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டிஃப்லிங் ப்ராசிக்யூஷனுங்கிற பாயிண்ட்டோட மீனிங். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளில் ஏங்கிறவர் ஒரு லேண்டை பிக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. எதுக்காகனா பி வந்து அந்த ஏ மேலே ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங் ஏற்கனவே போட்டிருக்காரு. அதை வந்து தடுத்து நிறுத்தினா நான் உனக்கு இந்த லேண்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கிறேங்கிற மாதிரி. இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து பப்ளிக் பாலிசிக்கு அப்போஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து இட் இஸ் அக்செப்டபிள், இந்த அக்ரிமெண்ட் செல்லுபடியாகும். பட் அதர்வைஸ் ஏ அவருடைய பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பியோட கிரிமினல் இதோட ஏதாவது ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் விச் இஸ் நாட் அலவுடு பை த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் டு பி செட்டில்டு பிட்வீன் தீஸ் டூ. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி அதை செயல்படுத்திக்க முடியாது. இது சட்டவிரோதமான ஒரு குற்றத்துக்காக அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த ஒரு இது வந்து சம்திங் விச் இஸ் நாட் அலவுடு பை லா. அதில் இவர் ஃபோர்ஸ் பண்ணி அவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதுக்காக அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுனா இதை கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தென் தட் இஸ் நாட் அக்செப்டபிள். தட் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். இட் இஸ் நாட் அக்செப்டபிள் பை லா. தட் இஸ் வாட் இட் இஸ் மென்ட். Third one is maintenance and camperty. Maintenance is an agreement in which a person promises to maintain suit in which he has no interest. அதாவது எக்ஸாம்பிள் 39 என்ன சொல்லுது? A offers B rupees 2000 if he sues C for a case which they would have settled mutually under provision of law just to annoy C. Such agreement is maintenance agreement. அதாவது A வந்து Bக்கு 2000 rupees கொடுக்குறாரு. எதுக்குன்னா சி மேலே ஒரு கேஸ் போட சொல்லி. அந்த கேஸ் ஆக்சுவலாக பிஎன்சி ஜஸ்ட் பேசியே தாராளமாக அவங்களுக்குள்ளே செட்டில் பண்ணியிருக்கலாம். இது சட்டத்தின்படி அக்செப்ட் பண்ணப்பட்டது. இது எதுக்காக இந்த கேஸை போட சொல்கிறாருன்னா சும்மா சியை ஒரு கோபப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி an agreement, such agreement is maintenance agreementன்னு அதை சொல்கிறோம். தென் camperty அப்படின்னா it is an agreement in which a person agrees to assist another in litigation in exchange of a promise to hand over a portion of the proceeds of the action. அதாவது அதில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் வழியாக இவருக்கு கிடைக்கக்கூடியதில் ஒரு பகுதியை இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு ப்ராமிஸ் பண்ணான்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கேம்பர்ட்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 40. A agrees to pay expenses to B if he sues C and B agrees to pay half of the amount received from result of such suit. A வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து சி மேலே போடுற கேஸில் உனக்கு கிடைக்கிறதுல பாதி எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் நீ கேஸுக்காக செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸை ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட் ஆஃப் கேம்பர்ட்டி. தி அக்ரிமெண்ட் ஃபார் சப்ளையிங் ஃபண்ட்ஸ் பை வே ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆர் கேம்பர்ட்டி இஸ் வேலிட் அன்லெஸ், இது வந்து செல்லுபடி ஆகும். அதில் வந்து 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, இட் இஸ் அன்ரீசனபிள் ஸோ ஆஸ் டு பி அன்ஜஸ்ட் டு தி அதர் பார்ட்டி. அப்போ இன்னொரு பார்ட்டிக்கு இதனால் வந்து சட்டத்தின்படி சில ஒரு துன்புறுத்தலோ இல்லை நியாயமற்றதாகவோ அமைந்தால் தென் அதுக்கு வந்து வேலிடிட்டி கிடைக்காது. Second one, it is made by a malicious motive like that of gambling in litigation or oppressing other party by encouraging unrighteous suits and not with the bona fide object of assisting a claim believed to be just. நியாயமற்ற ஒன்றுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக ஒன்று அமைஞ்சா
தப்பான ஒன்றை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, தப்பான ஒரு கேஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை ஒரு கேம்பிளிங்கில் டீல் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை ஒரு பார்ட்டியை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த மாதிரி இருந்தால், இது மோட்டிவ் வந்து நாட் அ குட் மோட்டிவாக இருந்தால், then in that case agreement for maintenance is not valid. It is to be avoided அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கிங் ரிலேட்டிங் டு பப்ளிக் அஃபென்சஸ் அண்ட் டைட்டில்ஸ். An agreement to trackifying in public offence is opposed to public policy as it interferes with the appointment of a person best qualified for the service of the public. ஒரு அக்ரிமெண்ட் வந்து சும்மா பப்ளிக் ஆஃபீஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக பப்ளிக் பாலிசிக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தட் இஸ் நாட் அக்ரீட். பப்ளிக் பாலிசி ரிக்வயர்ஸ் தட் தேர் ஷுட் பி நோ மணி கன்சிடரேஷன் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் டு அன் ஆஃபீஸ் இன் விச் த பப்ளிக் இஸ் இன்ட்ரெஸ்டட். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் தட் ஆர் வாய்ட். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. An agreement to pay money to a public servant in order to induce him to retire from his office so that another person may secure the appointment is void. ஒருத்தருக்கு நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் ரிட்டையர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த மோட்டிவ் ஆஃப் மேக்கிங் ஹிம் ரிட்டையர் வந்து இன்னொரு பர்சனுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அது வாய்டபிள், அது நாட் அக்செப்டட் பை லா. Next, an agreement to procure a public recognition like Padma Vibhushan for reward is void. ஒரு பப்ளிக் ஸ்டேட் ரெக்கக்னிஷன் கிடைக்கிற மாதிரி, ஒரு பட்டம் தனக்கு கிடைக்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் that is also void. Example 41, Harish paid rupees 15,000 to the officer to give his son the job in the Forest Department of India. On failure by officer, he couldn't recover the amount as such contract amounts to trackifying in public office which is opposed to public policy. அதாவது ஹரிஷ்ங்கிற ஒரு 15,000 rupees ஆஃபீஸருக்கு கொடுக்குறாரு. எதுக்குன்னா தன்னோட சன்னுக்கு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஜாப் கொடுக்கறதுக்கு. அந்த ஆஃபீஸர் அந்த சப்போஸிங் அந்த ஜாப் கொடுக்கலன்னா அவர் அந்த பணத்தை திருப்பி கேட்குறதுக்கு எந்த விதமான கேஸும் போட முடியாது. ஏன்னா இது வந்து அன்லாஃபுல். It is like bribing. So public policyக்கு இது opposed to public policy. Public welfareக்கு இது பொருத்தமானதாக இல்லை. அதனால் this agreement is void. Next one, agreements tending to create monopolies. அதாவது ஒரு மொனாப்பலி க்ரியேட் பண்ணுறதுக்காக, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தட் இஸ் ஆல்சோ வாய்ட். ஏன்னா இதுவும் வந்து பப்ளிக் பாலிசிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. Example 42, XYZ and ABC were only the manufacturer of oxygen cylinders in West Bengal. They both entered into contract of supplying the same at very high rate and enjoy the monopoly rates during the COVID period in the country. Such contract is opposed to public policy as they intended to create monopolies. That is, ரெண்டு ஃபேக்ட்ரி தான் manufacturers of oxygen cylinders வெஸ்ட் பெங்காலில். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்டுனா நம்ம சொல்கிற ரேட்டு ஹை ரேட்டில் நம்ம வந்து இதை சப்ளை பண்ணுறோம் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கோவிட் பீரியடில் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் வந்து பப்ளிக் பாலிசிக்கு ஆப்போசிட்டு. ஸோ இது வந்து செல்லுபடி ஆகாது. பிகாஸ் இது ஒரு மொனாப்பலினா சர்வாதிகாரம் மாதிரி, அதை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னா தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நெக்ஸ்ட், மேரேஜ் brokerage அக்ரிமெண்ட். An agreement to negotiate marriage for reward, which is known as marriage brokerage contract, is void as it is opposed to public policy. அதாவது ஒருத்தருக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறாரு, நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மணி கொடுக்குறோம், ஹையர் அ பர்சன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். மேரேஜ் பீரோங்கிறவங்க இன்ஃபர்மேஷன் மட்டுமே ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் மேரேஜுக்கு நெகோசியேஷன் பண்ணுறதோ இல்லை ரிவார்டு கொடுக்குறதோ அப்படிங்கிறது இதுக்குள்ளே வர்றதில்லை. இட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் திஸ் பாயிண்ட். இன்டர்ஃபியரன்ஸ் வித் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். An agreement whose object is to induce any judicial officer of the state to act partially and corruptly is void as it is opposed to public policy. ஒரு ஜஸ்டிஸ் ஆஃபீஸரை இன்டியூஸ் பண்ணுறது,
இன்டியூஸ் பண்ணுறதுன்னா தூண்டுறது, எய்தர் டு ஆக்ட் பார்ஷியலி ஆர் கரப்ட்லி, தப்பான விதத்துலையோ அல்லது ஒரு பாரபட்சமாகவோ ஒரு சாராருக்கு சாதகமாகவோ தீர்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் தட் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். அதுவும் வந்து இட் இஸ் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி. ஸோ இதுவும் வந்து வாய்டு தான். ஆல்சோ in an agreement by A to reward B who is intended witness in a suit against A in consideration of B's absenting himself from the trial. இப்போ A வந்து ஒரு அக்ரிமெண்ட் பி கூட என்ட்ரி ஆகுறாரு. எதுக்குன்னா பியை வந்து அந்த கோர்ட்டில் இவர் ஒரு விட்னஸ், அப்போ இவர் நீங்கள் வராமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொன்னால் தட் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ வாய்ட். ஏன் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் த யூஸ் ஆஃப் அண்டர்ஹேண்ட் மீன்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் லெஜிஸ்லேஷன். சட்டத்தை ஏமாத்துறதுக்காக ஒரு தப்பான வழியில் போகிறதுனால இந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது செல்லுபடியாகாது. நெக்ஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆப்ளிகேஷன். இன்ட்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆப்ளிகேஷன்னா ஒன்று செய்ய சொல்லி அதுக்காக ஒரு இவருக்கு ஒரு லாபம் வர்ற மாதிரி சுயலாபத்துக்காக இன்னொருத்தருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது அப்படின்னு சொன்னால் அதுவும் வாய்டு. இதுவும் வந்து பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. an agreement by an agent to receive without his principal's consent compensation from another for the performance of his agency is invalid. ஒரு ஏஜெண்ட் வந்து யாருக்காக இவர் ஏஜெண்ட்டாக செயல்படுறாரோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் மற்றொரு பார்ட்டிக்கிட்ட இருந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு என்ட்ரி ஆகிறாருன்னா அந்த ஏஜெண்ட் வந்து செய்கிற செயல் வந்து சட்டத்தின்படி செல்லுபடியாகாது. A who is a manager of a firm agrees to pass a contract to X if X pays to A 2 lakh privately, the agreement is void. A வந்து ஒரு ஃபர்மோட மேனேஜர். அவர் வந்து எக்ஸ் கிட்ட ஒரு அவரோட கான்ட்ராக்ட் வந்து பாஸ் ஆகிறதுக்காக வேண்டி ஏக்கு வந்து 2 lakh கொடுத்தாருனா, தட் இஸ் அந்த மேனேஜருக்கு 2 லட்சம் கொடுத்தா அவரோட கான்ட்ராக்டை வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் எடுத்தார்னா தென் தட் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ வாய்ட். தட் ஆல்சோ cannot be hold good in the court of law. Next, 9th one, consideration unlawful in part. By virtue of section 24, if any part of a single consideration for one or more objectives or any part of any one of several consideration for a single object is unlawful, the agreement is void. அதாவது செக்ஷன் 24 படி ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு சிங்கிள் கன்சிடரேஷனோ ரொம்ப நிறைய நோக்கங்கள் இருந்து அதில் ஏதோ ஒன்று அல்லது எல்லாம் அல்லது ஒரு பார்ட் அல்லது சில பகுதிகள் ஒரே ஒரு நோக்கத்துக்காக செய்கிறதுல சட்டத்தின் புறம்பானதாக இருந்தால் அப்போவும் அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லுபடியாகாது. ஏதோ ஒரு பகுதியோ அல்லது எல்லாமோ அல்லது ஒரு சிலதோ அந்த நோக்கங்கள் அன்லாஃபுல்லாக இருந்தாலும் தென் தி அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். This section is obvious consequence of general principles of section 23. அது வந்து என்ன சொல்லுது, there is no promise for lawful consideration if there is anything illegal in consideration which must be taken as a whole. ஒரு பகுதி அன்லாஃபுல்லாக இருந்தாலும் அந்த டோட்டல் கன்சிடரேஷனே இல்லீகல்னு கருதப்படுது. ஏன்னா அதை முழுமையும் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜென்ரல் ரூல் என்னன்னா ஒரு கான்ட்ராக்டோட ஃபுல்லும் வந்து லீகலாக இருக்கணும். எவ்ரி பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஷுட் பி லீகல். ஒரு பார்ட் இல்லீகலாக இருந்தால் கூட அந்த பேட் பார்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு குட் பார்ட்டை மேபி ரீடைன்டு. பட் வேரஸ் இல்லீகல் part cannot be severed, the contract is altogether void. அதாவது ஜென்ரல் ரூல் படி ஒரு லீகல் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து செயல்படுத்தப்படலாம். எப்போனா அது ஒரு சிறு பகுதியாக இருந்து மற்றதெல்லாம் சரியாக இருந்தால் அந்த பேட் பார்ட்டை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி குட் ஒன்னை ரீட்டைன் பண்ணிக்கலாம். பட் இல்லீகல் பார்ட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே செய்ய முடியாது, அது டோட்டலாக எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் the contract is altogether void. அது டோட்டலாக வந்து void ஆகுது, அடுத்து நல்லிஃபைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம void agreementsங்கிறத நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம்.